ஏங்க சொல்லு தாமரை. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது உங்க தமிழ் சிஸ்டர் உங்களை போட்டு பொலப்பொலன்னு பொழப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எப்போதெல்லாம் உங்க அடிச்சுட்டே இருப்பாங்க அவங்க. அதுவா, அது என்னாச்சுன்னா நான் 10th வந்து சி செக்ஷன் தான் போனேன். அப்பதான் எனக்கு அந்த லெனின் சார்ன்றவர் மேக்ஸுக்கு வந்தாருன்னு சொன்னேன்ல. அப்புறம் அவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தான் ஏ செக்ஷனுக்கு போனேன். போறப்ப என்னாச்சுன்னா நான் இப்போ அவங்க தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். யாரு? தமிழ் சிஸ்டர் கிளாஸ் டீச்சர் அவங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து நான் வந்து இதுக்கு போனோம்ல, ஏ செக்ஷனுக்கு. அவங்க கிட்ட போய் எப்படி கேட்குன்னு தெரியல. நான் கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் மட்டும் போய் கேட்டேன், இது மாதிரி எனக்கு வந்து ஏ செக்ஷன்ல இருக்கிற மிஸ் தான் பிடிச்சிருக்கு, மேக்ஸ் சொல்லி தருது, வசனி மிஸ்ன்றவங்க. ஸோ அதனால நான் அங்கே போனோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ போகிறதா இருந்தால் போ, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லிட்டாங்க கோவத்தில். சரி நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட சொல்லவும் இல்லை. ஒரு டைம் தான் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் போய் உட்காந்துக்கிட்டேன். இப்போ தமிழ் சிஸ்டர் வந்து ஏ செக்ஷனுக்கு தமிழ் எடுக்கிறாங்க அவங்க. அப்போ அங்கே வந்தாங்க கிளாஸுக்கு. வந்தப்போ எல்லாருக்குமே வந்து டெஸ்ட் சொல்கிறாங்க, போய் டெஸ்ட் எழுதுன்னு. நான் மட்டும் உட்காந்துக்கிறேன், நீ போவாத, நீ இங்கே உட்காருன்ட்டாங்க. என்னை டெஸ்ட் எதுவும் விடலை. ஓகேவா? இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, சரி என்னை இப்படி தான் பண்ணுறாங்களே சொல்லிட்டு நானும் கம்முடு உட்காந்துருந்தேன். சரி நம்மளுக்கு டெஸ்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்களே. ஒரு நாள் என்னாச்சு, செம்ம கோவம் போல அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் வந்து அந்த ஏதோ நம்மளாம் அப்போ இந்த செயல்லாம் ஒப்பிப்போம் தெரியுமா, திருக்குறள் மனப்பாட பகுதியெல்லாம் நிறைய வரும். அது மாதிரி ஒப்பிக்கிறப்ப நானும் ஒப்பிக்கல, அவனுமே ஒப்பிக்கல. எல்லாரையும் விட்டுட்டாங்க, என்கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு நீ பெரிய கலெக்டர் விட்டு புள்ள, நீ வயசுக்கு கிளாஸ் மாறுவ எல்லாம் மாறுவேன், உன்னை வந்து நான் விட்டுருவேனா வச்சு சரியான அடி. அதாவது கிளாஸே என்ன தான் பார்க்குது, அவ்வளோ அடி எனக்கு. ஓகேவா? அடிச்சு முடிச்சிட்டாங்க. மறுநாள் எங்கள் அப்பா, நான் அடி வாங்கின்னு போயிட்டேன். மறுநாள் எங்கள் அப்பா கூட்டின்னு வரேன். நான் எங்கள் அப்பா வந்துட்டார் ஸ்கூலுக்கு. அப்போ வந்து முன்னாடியே தெரியல சிஸ்டர்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா வந்தார். வந்துட்டு நீ குழந்தை என்னது பிள்ளைகளை பெற்றிருக்கியா, நீ புள்ள பெற்றிருந்தா எப்படி அடிக்க முடியுமா, உன்னால் இப்படி அடிச்சு வச்சுக்கிற புள்ளைய போட்டு அப்படின்னு கேட்டார். அவள் தான் சிஸ்டருக்கு வந்து கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க மேரேஜ் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க வந்து அதை மனசில் வச்சுக்கிட்டு சரி இல்லைங்க நான் இதுக்கப்புறம் அடிக்க மாட்டேங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. மறுநாள் வந்தாங்க கிளாஸுக்கு. வந்துட்டு உங்கள் அப்பா வந்து என்னை பார்த்து என்ன கேட்டார் தெரியுமா, பிள்ளைகளை பெற்றிருக்கியான்னு கேட்டார் என்னை பார்த்து. எனக்கு இவங்க எல்லாமே பிள்ளைங்க தான், நீ தவிர்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னடா இது இப்படி சொல்றாங்களே, அவங்ககிட்ட எப்படா தப்பிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, அவங்ககிட்ட பேசவும் முடியாது. எங்க அப்பா வந்து இப்படி சொல்லி விட்டு போயிட்டாரு. அப்புறம் அவங்க என்ன டெஸ்ட் வச்சாலும் எழுதுவோம், என் பேப்பரை மட்டும் திருத்த மாட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருந்தேன் நான். அதை வந்து யார் திருத்துவாங்கன்னா, இப்போ இந்த சரணியா மற்ற படிக்கிற பசங்க தான் என் பேப்பரை திருத்துவாங்க.